பொதுவெளிகளில் கடந்த ஒரு மாதமாக அவருடைய பையன் மிதுனை வந்து பொதுச்செயலாக்க போகிறாரு, கட்சி தலைமை கொண்டு போகிறானுங்கள. நம்ம கிராமத்தில் சொல்லுவானுங்கள்ல, இது இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாதுன்னு. அங்கேயே குரல் எழுப்புறாங்க, உங்களுக்கு அடுத்து தம்பியை கொண்டு வாங்க கட்சி பொறுப்புக்கு, கட்சியில் சேர்க்கணும். அது ஒரு 2 நாள் விவாதம் கூட நடந்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எழுந்து அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை, வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்கன்னு உடனே கேபி முனுசாமி சொல்கிறார், ஏங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம்னா நீங்கள் அதில் குறுக்க நிற்கக்கூடாதுங்க அப்படிங்கிறார். அப்போ இதைத்தான் சிவி சண்முகம் நாடகம் ஆடுகிறார். நீ கொண்டு வரதுனா கொண்டு வா, இந்த நாடகமெல்லாம் ஏன் ஆடுறீங்கன்னு. அப்போ இந்த நாடகம் ஆடுவதாக பேசிய சிவி சண்முகம் 1% கூட எடப்பாடி ஆதரவு நிலையில் இல்லை. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட எஸ்பி வேலுமணி அவர் கூட்டிய கட்சி கூட்டத்தில் கொடி இல்லை, அதிமுக கொடி இல்லை, பேனர் இல்லை, அங்கே எடப்பாடி பழனிசாமி படமும் இல்லை. கேட்குறாங்க செய்தியாளர்கள், ஏங்க அப்படின்னு. இது வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டம் தான், அம்மா படம் தலைவரிடம் வச்சுருக்கேன், அவங்க தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்ட்டார். அப்போ எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்த தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரும் எடப்பாடி எதிர் மனநிலையில் தான் இன்னும் இருக்காங்க. மன்னிப்பு அதுதான் இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்களுடைய நிலைப்பாட்டை, எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஏன்னா எடப்பாடியினுடைய பிடிவாதம், இவர்களை போன்ற மூத்த முன்னோடிகள் இவர்களை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு தாம் பையனுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு குரூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இல்லைனாலும் இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ கொண்டு வந்து அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு போக்கு, ஒரு நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு பொதுவெளி சந்தேகமும் இப்போ ஊர்ஜிதமாகுது இவங்களெல்லாம். ஏன்னா நீங்கள் வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியே போனவங்கெல்லாம் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் அதெல்லாம் இல்லைன்னாரு. இப்போ அண்மையில் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை வெறும் தலைமை கழக பொறுப்பை மட்டும் அவருக்கு பிரதானமான கோரிக்கையான மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து இன்னும் பொறுப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த எதிர் நிலைப்பாடு என்பது அவங்க வேறொரு முடிவு எடுப்பதற்கு, எடப்பாடிக்கு எதிரான முடிவு எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஆனால் எஸ்பி வேலுமணி போன்றவர், சிவி சண்முகம் போன்றவர்கள், அவர் சொன்னார் செயற்குழு பொதுக்குழு விரைவில் கூட்டலைன்னா எந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு. எந்த மாதிரி முடிவை எடுக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முடிவை விரைந்து எடுக்கணுங்கிறது தான் என்னோட.